viewers, vanakkam and welcome to Kollywood Uncut with me, Kanimori. Every Sunday, நம்மளோட ஷோல நிறைய ஸ்பெஷலான சினிமா அப்டேட்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது ஆடியோ லான்ச்சஸ், பிரஸ் மீட், ஈவென்ட்ஸ், ரிவ்யூ இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்னைக்கும் கூட உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். நம்ம Kollywood Uncutல முதலாவதா பார்க்க போறது மோஸ்ட் அவேட்டடான மூவியோட ஆடியோ லான்ச் தாங்க பார்க்க போறோம். இந்த டைரக்டர் பத்தி சொல்லணும்னா இவரோட படங்கள் அடுத்து வரப்போகுது அப்படினாலே வந்து பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணி விடும். ஏன் பாத்தீங்கன்னா இவர் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா டைரக்ட் பண்ண 2 படங்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு பிளாக் பஸ்டர் மூவியை கொடுத்தது. எந்தெந்த படங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிகர் தண்டா அண்ட் பீட்சா தாங்க. ஸோ இதுல இருந்து நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க, கார்த்திக் சுப்பராஜ் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ அவரோட டைரக்ஷன்ல வர இருக்க அடுத்த படம் தான் இறைவி. இறைவி படத்தோட காஸ்டிங் பத்தி சொல்லணும்னா இந்த படத்துல விஜய் சேதுபதி, எஸ்ஜே சூர்யா, பாபி சிம்ஹா போன்ற பலர் வந்து லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. அண்ட் ஹீரோயின் கேரக்டர்ஸ்ல ரொம்ப நாள் கழிச்சு கமாலினி முகர்ஜி, அஞ்சலி எல்லாம் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு இசை கொடுத்திருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் கொடுத்திருக்காரு. அண்ட் ரீசெண்டா வந்து இந்த படத்தோட ஆடியோ லான்ச் வந்து நடந்தது, பயங்கர கிராண்டா வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரம் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி டாக் எல்லாம் வந்திருக்கு. ஸோ என்ன மாதிரியான கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்கள் உலகத்தை சுற்றி இருக்கிற அம்மா, தங்கை, மனைவி போன்ற பெண்களை பத்தின கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவரோட ப்ரீவியஸ் 2 மூவி எந்த அளவுக்கு டிஃப்ரெண்டான ஜானர் ஆஃப் மூவியா இருந்ததோ அதே அளவுக்கு இந்த படத்தோட டீசர்லேயே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது இது வந்து டோட்டலா டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி லைன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரீசெண்டாக வர ரிலீஸ் ஆக போது அப்படிங்கிற மாதிரியான டாக்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட் அவைட்டடான மூவியாவே இருக்கு. ஸோ இப்போ அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சை பார்க்கலாம். வணக்கம், நான் பாபி சிம்மா. இரவி ஆடியோ லான்ச், கார்த்திக் சுப்பராஜின் 3வது படைப்பு. பீட்சா, ஜிகர் தண்டா, இரவி, இது இப்படி ஒரு கதையில் நம்ம இருக்கோன்றது எனக்கு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா கார்த்திகோட எல்லா படமும் உங்களுக்கு தெரியும், ஒரு குட்டி குட்டி சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த படம் கண்டிப்பாக முடிச்சுட்டு வெளியே வரும்போது மினிமம் ஒரு 1 ஹவராவது உங்களை எல்லாத்தையும் கனத்தோட ஃபீல் பண்ண வைக்கும். அப்படி ஒரு எமோஷனல் படத்துக்குள்ளே இருக்குது. வணக்கம், நான் பாடலாசிரியர் விவேக். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த படத்தில் ஒர்க் பண்ணது. நான் 3 சாங்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். அதில் மனிதின்ற பாடல் குறிப்பிட்டு சொல்லணும். மனிதி வெளியே வா, மனிதன் என்ற சொல்லுக்குள்ளே அடங்காதே பெண்ணே, உயரம் இனி உனதேதான், அமர்ந்தால் உயரம் தெரியாது, நீ நிமிர்ந்தே வா பெண்ணே அப்படின்ற பாடல். 5 வயது பிஞ்சு பெண்ணை நசுக்கும் காமுகன் இங்குண்டு, அரைகுறை ஆடை காரணமா, அந்த சிசுவையும் சேலையில் மூடனுமா, தன்மனத்தவரை உன்னிடம் திணிக்கும் தந்திர உலகம் இது கவனி, ஆணுக்கு தாய்ப்பால் சுரந்திடும் காம்பில் உனக்கு கள்ளிப்பால் கசிந்திடும் கண்மணி அப்படின்ற பாட்டு. அது நல்லா வந்திருக்கு. சந்தோஷ் சார் பிரில்லியண்டாக மியூசிக் பண்ணியிருக்காரு. என் பேர் விஜய் முருகன், இரவி படத்தோட ஆர்ட் டைரக்டர். ஸோ நான் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. யதார்த்தமாக பண்ணணும்னு நான் ட்ரை பண்ணுவேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃப்ரேம் யதார்த்தத்தை மீறவே கூடாது, ஆர்ட் டைரக்ஷன் தெரியவே கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ப்ரொடியூசர் சிவி குமார் சார் என்னோடய ஃபஸ்ட்டு படம் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணார். இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஜிகர் நான் முடிஞ்ச இதில் போய் ஜென்ரலாக சொன்னேன், இதுதான் ஐடியா அப்படின்னு சொன்னேன். உடனே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லி பண்ணார். அண்ட் தென் அபினேஷ் இளங்கோவன் சார், ஞானவேல் சார், ஞானவேராஜா சார், எல்லாருமே ரொம்ப நன்றி. அண்ட் தென் கேஆர் ஃபிலிம்ஸ் வாஸ் ஜாயின்ட் இன் டிஸ்ட்ரிபியூஷன், தேங்க்ஸ் அலாட். அண்ட் தென் த ஹீரோயின்ஸ் கமாலினி, அஞ்சலி, பூஜா. இந்த படத்தில் வந்து ரொம்ப ஏன்னா விமன்ஸோட ஸ்டோரின்றப்போ ரொம்ப எம்ஃபசைஸ் ஆன் விமன்ஸ் கேரக்டர்ஸ் அண்ட் their ரோல்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்பட்டாங்க, ரொம்ப இதாக தேவைப்பட்டாங்க. ஸோ 3 பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ வெரி தேங்க்ஃபுல் டு தி என்டையர் கேஸ்ட் ஃபார் கிவிங். ஏன்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக அப்பார்ட் ஃப்ரம் ஆல் த டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாம் மீறி வந்து இது பெர்ஃபார்மன்ஸ்க்காக தான் பேசப்படுற படமாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இது நம்ம எல்லாருக்குமே சாதாரணமாக தெரிஞ்ச நம்ம கூட இருக்கிற மனைவியோ இல்லை காதலியோ இல்லை மகளோ சகோதரியோ இல்லை அம்மாவோ அவங்கள பற்றின ஒரு படம். அது நம்ம கவனிக்காமல் விட்ட ஒரு பக்கத்தை பற்றின படம் கூட அது சொல்லாது. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாமல் தான் அது.
அவங்கள பற்றி நம்ம கவனிக்காமல் விட்ட சில பக்கங்களை பற்றி பேசுகிற படம்னு இதோட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு செகண்டாவது நம்ம கூட இருக்கிற பெண்களை உத்து கவனிப்போம்னு தோண வைக்கும் அந்த படம். அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு செகண்டாக யோசிக்க வைக்கும் அந்த படம். அதுதான் அந்த படம். பட் இது எதுவுமே தெரியாமல் வாழ்கிறோம்ல ஆம்பளைங்க, நம்மளை பற்றின படமும் கூட இது. எனக்கு இறைவி மனிதிங்கிற வார்த்தைலாம் கேள்விப்பட்டதே இல்லை. மனைவிங்கிறதுக்குள்ளே எல்லாமே இருக்குன்னு நினச்சிட்டேன் நான். ஸோ அந்தளவுக்கு ஒரு அடக்கமான ஒரு ஹஸ்பண்ட். ஸோ இது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. கண்டிப்பாக இது இந்த படத்துக்கு அப்புறம் கார்த்திக் சுப்புராஜ் மேலே இந்த அஃபெக்ஷன் மீதி ஒரு பெரிய ரெஸ்பெக்டோடு பார்ப்போம்னு நினைக்கிறேன். நிறைய படம் பண்ணுவோம், ஒரு சில படம் தான் வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் வந்து நமக்கு ஃபீல் ஆகும் பண்ணும்போது. அந்த மாதிரி ஒரு படம் தான் எனக்கு இறைவி. எனக்கு அங்காடி தெருவுக்கு அப்புறம் இல்லை எங்கேயுமே போதும்க்கு அப்புறம் எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து நான் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்த கார்த்திக் ரொம்ப நன்றி. எல்லா புது யுகம் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் தான் உங்கள் பூஜா தேவரா பேசிட்டு இருக்கேன். இதுதான் வந்து ஆக்சுவலி நான் 5 படம் பண்ணியிருக்கேன் இந்த வருஷம். ஹோப்ஃபுல்லி எல்லாமே ரிலீஸ் ஆகும். ஆனால் அந்த 5 படத்தில் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ரிலீஸ். ஸோ டெக்னிக்கலி இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி ஆஸ் அ ஹீரோயின், ஒன் ஆஃப் தி ஹீரோயின்ஸ் ஆஃப் திஸ் மூவி. ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு தி டிரெக்டர், டு தி ப்ரொடியூசர். ஏன்னா அவங்க வந்து என்னை நம்பி இந்த ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ மிக்க நன்றி. ஐ திங்க் ஐவ் டன் ஜஸ்டிஸ் டு இட். வியூவர்ஸ் தான் சொல்லணும். இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கும் போது எனக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். இத்தனை நாள் நான் இண்டஸ்ட்ரியில் போராடிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஒரு நல்ல நடிகனாக ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதான். நான் டைரக்டர் ஆனதும், நான் ப்ரொடியூசர் ஆனதும், நான் எல்லா வேலைகள் பண்ணது எல்லாமே இது வந்து ஒரு நடிகனாக என்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்காக. நான் எப்போ ஒரு நல்ல நடிகனாக நான் அங்கீகரிக்கப்படுவேன் அப்படின்னு சொல்லி நினச்சேன்னா, ஒரு ட்ரெண்டியாக சக்ஸஸில் இருக்கிற ஒரு தனக்குன்னு ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிற ஒரு பெரிய டைரக்டர் என்றைக்கு என்னை நடிகனாக புக் பண்ணுறாரோ அன்றைக்கி தான் நான் ஒரு நல்ல நடிகனாக ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன் அப்படின்றது எனக்கு உண்டானது. அந்த ஆசை வந்து கார்த்திக் சுப்புராஜ் சார் நிறைவேற்றி வச்சுருக்காரு. This is my first step as an actor. நம்ம கோலிவுட் அன்கட்ல அடுத்ததா பார்க்க போறது செய் படத்தோட பூஜை தாங்க. செய் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு கோபாலன் மனோஜ். அவர் இதுக்கு முன்னாடி மலையாளம்ல சாரதி அப்படிங்கிற ஒரு சக்சஸ்ஃபுல்லான மூவியை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து தமிழ்ல இந்த படத்தை முதல் முறையா டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ செய் படத்துல லீட் ரோல நகுல் நடிச்சிருக்காரு. இவருக்கு ஜோடியா பாலிவுட் ஆக்ட்ரஸான ஆஞ்சல் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி டிராவல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சினிமா பேக்ரவுண்டை பேஸ் பண்ணின படமாக தான் அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நிக்ஸ் லோபஸ். அவர் இதுக்கு முன்னாடி நிறைய ஆல்பம்ஸ்க்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. பட் முதல் தடவையாக இந்த படத்தின் மூலியமாக தான் இசையமைப்பாளராக அறிமுகமாகிறாரு. ஸோ இந்த படத்தோட பூஜை ஃபங்க்ஷன் ரீசெண்டாக வந்து நடந்திருந்தது. அந்த பூஜையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் புது யுகம் வியூவர்ஸ், நான் உங்கள் நகுல் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து என் படம் சையோட பூஜா பிரசாத் லப்பில் நடந்திருக்கு. அண்ட் கூட சீக்கிரம் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது. இது ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னிங் ஜானர், பட் ஒரு சேலஞ்சிங் ரோல். எனக்கு வந்து ஒரு வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரோல். ஸோ இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா இன்னும் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகலை. பட் இது ஒரு டிஃப்ரெண்ட் படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இட்ஸ் அ கிரேட் டீம். ஸோ
I do need your blessings. Please bless us, and I hope you like the film. Nandri. Hello Pudhiyugam, I am Anchal here. I have come from Bollywood to do this Tamil film named Sai. This is my first Tamil film, so I am little nervous but I'm working hard for it, and I really expect your support and blessings for me on this journey of Sai. About the film, I can say that this film is full of entertainment. It's got a lot of elements like emotions, drama, happiness, a lot of dance that we expect from Nakul. So I am hoping that you get to see all of this on my journey of Sai. I really need your blessings. Thank you. புதுயுகம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். செய் படம் பூஜையில் உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷப்படுறோம். டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாமே கேரளாவிலேருந்து வந்திருக்காங்க. நகுல் சார் ஹீரோவாக நடிக்கிறாரு. நான் மோஸ்ட்லி எல்லா ஹீரோங்கிட்டையும் ஃபைட் பண்ணிக்கிறேன், ஃபைட் மாஸ்டராக பண்ணிக்கிறேன். நகுல் சார்கிட்ட தான் ஃபஸ்ட் டைம். ஸோ அவர் துருன்னு இருப்பார். அவருக்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன் அமைச்சு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஆக்ஷன் இருக்குது. இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நெக்ஸ் லோபஸ். தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு புதுசாக வந்திருக்கு. தமிழ் கொஞ்சம் தான் தெரியும். ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த சப்போர்ட் ஃப்ரம் எவ்ரி ஒன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வெஞ்சர் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி. ஸோ லுக்கிங் ஃபார் அ லாங் ரன் அண்ட் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் அக்செப்டிங் ஓவர் ஹியர். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம். நகுல் சார் ஹீரோ, ஏஞ்சல் ஹீரோயின், பிரகாஷ் ராஜ் சார், நாசா சார், இந்த மாதிரி தமிழில் நிறைய ஆர்டிஸ்ட்டு இந்த படத்தில் ஆக்ட் பண்ணு. இந்த படത്തിൻ്റെ ஒரு சின்ன ஸ்டோரி லைன், ஒரு பெரிய ஆக்டர் ஆகണമെന്ന് நினைக்கிற ஒரு பையன், அதே மாதிரி பெரிய டைரக்டர் ஆகണമെന്ന് நினைக்கிற ഒരു பொண்ணு. ഇവർ രണ്ടുപേരും മീറ്റ് ചെയ്യുന്നു. ആ മീറ്റിംഗ് അവരുടെ ലൈഫിൽ ഒരു ബിഗ് ടേൺ ഉണ്ടാക്കുന്നു. ഇതാ സെയ്യുടെ ചിന്ന സ്റ്റോറി ലൈൻ. എല്ലാം സപ്പോർട്ട് വേണം. നന്ദി. நம்ம கோலிவுட் அன்கட்ல இப்போ நம்ம பார்க்க போறது பேரழகி படத்தோட ஆடியோ லான்ச். பேரழகி படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு எஸ்ஜே தளபதி ராஜ். அண்ட் இந்த படத்துல வந்து பிரபு சாலமன் ஒரு இம்பார்ட்டன்டான கெஸ்ட் ரோல நடிச்சிருக்காரு. ஸோ இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு நிறைய கெஸ்ட் எல்லாம் அப்பியர் பண்ணியிருந்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா கலைப்புலி, எஸ் தானுஷ், நேகன், ராதா ரவி போன்ற பலர் வந்திருந்தாங்க. ஸோ இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனை இப்போ நம்ம ஷோல பார்க்கலாம். அன்பு சகோதரர் திரு தளபதி அவர்களுடைய பேரழகி என்ற திரைப்படம் பெரும் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படம் என் தமிழ் சினிமாவில் என் முதல் படமாக நான் நடிக்கிறேன். எனக்கு இந்த படத்தில் நடிக்க வாய்ப்பு தந்த திரு தளபதி ராஜ் அவர்களுக்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய முதல் படத்திலேயே திரு பிரபு சாலமன் அவர்களை போன்ற ஒரு மாபெரும் இயக்குனர் உடன் சேர்ந்து நடிப்பதில் நான் மிகவும் பெருமையும் கௌரவமும் அடைகிறேன். நல்ல ஒரு ஸ்டோரி, அதில் நல்லா ஹீரோயினாக பண்ணதுக்கு முடிஞ்சால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி டாக்டர் பிரபு சாலமன் சார் கூட நடிச்சனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தளபதி சாருக்கு என்னோட முக்கியமான தேங்க்ஸ். ஏன்னா அவர் தான் என்னை இந்த ஃபிலிமில் சூஸ் பண்ணார். ஸோ தேங்க்யூ சார். நான் நடிக்கும்போது எனக்கு ஒரு நல்ல கம்ஃபர்ட் ஜோன் இருந்தது. எந்த இதுலேயுமே வந்து அவர் டென்ஷன் ஆகலை. ஸோ ரொம்ப ஒரு ஹாப்பி ஃபீலிங், ஒரு ஃபேமிலியோடு ஒர்க் பண்ண மாதிரி இருந்தது. அது ஒரு டீம்னு சொல்கிறதோட ஃபேமிலின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வரைக்கும் எனக்கு இந்த மூவியில் ஒர்க் பண்ணது இட்ஸ் லைக் ஸோ ரெஃப்ரெஷிங் மூமெண்ட்ஸ். அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து தலகா சாருக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது மியூசிக்கில் வந்து நிறையா நாங்கள் ஒர்க் பண்ணோம். நிறைய டியூன்ஸ் செலக்ட் பண்ணி கடைசியில் எல்லா டியூன்ஸும் ஓகே பண்ணி ஆர்கெஸ்ட்ரேஷனோட சிம்பிளாக ஒரு பிட்டு மிஸ் பண்ணால் கூட அவர் வந்து கரெக்டாக அதை சொல்லுவார். அவருடைய இன்ட்ரெஸ்ட் பயங்கரம். அதனால தான் நான் சாங் நல்லா வந்துட்டு நினைக்கிறேன். அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவித்து இந்த சாங் நல்லா ஹிட் ஆகணும், உங்களுடைய ஒத்துழைப்பு தேவைன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அனைத்து பாடல்களும் செவி குளிர சிந்த மகிழ கேட்டு மகிழத்தக்க அளவுக்கு
மிக பிரமாதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படம் திரையுலகில் மாபெரும் வெற்றியடைய இறைவனை இறைஞ்சி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருப்புமுனை கதாபாத்திரத்தில் பிரபுசாலமன் போட்டிருக்காங்க. பிரபுசாலமனே தமிழ் சினிமாவுக்கு ஒரு திருப்புமுனை தான். அவருடைய படங்கள் எல்லாருமே மைனாவை சொல்வார்கள். மைனாவுக்கு முன்னாடியே அவர் நிறைய நல்ல படங்கள் எடுத்திருக்காரு. ஸோ அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது உண்மையிலே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். சமீபத்தில் நடந்த சின்னத்திரை இயக்குனர் சங்கத்தினுடைய தேர்தலில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் நம்முடைய இந்த இயக்குனர் தளபதி சார் அவர்கள். சமீப காலமாக அவர் அடைந்த வெற்றி, சின்னத்திரை இயக்குனர் சங்கத்தில் எப்படி வெற்றி பெற்றாரோ அதே போன்று பேரழகி என்ற திரைப்படத்தில் வெற்றி பெற்று மீண்டும் நிறைய இதே மாதிரி படங்களை நம் தமிழ் திரையுலகுக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுடைய சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் சார்பாக என் மனமார்ந்த வாழ்த்துக்களை அவரை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தளபதி அண்ணனுடைய படைப்புகளில் எல்லாத்துலேயுமே நான் இருப்பேன். அவர் சீரியல் பண்ணாலும் சரி, படம் பண்ணாலும் சரி, முதல்ல வந்து பாடல்கள்னு சொல்லிட்டு நினைவு வரும்போது உடனே ஒரு ஃபோன் அடிச்சார், கவிஞர் எங்கே இருக்கீங்க, ஏன்னா எப்போ என்ன ரெக்கார்டிங்னு கேட்பேன். வேறு எதுவுமே கேட்க மாட்டேன். மற்ற நாள் வந்து நிறைய நாள் பேசிக்க மாட்டோம், போவோம், அது பாட்டு வேலை இருக்கும். ஆனால் ஃபோன் வந்தால் மட்டும் ரெக்கார்டிங் இருக்குன்னு தெரியும். 2 நாள் இல்லை, உடனே வேணும் கவிஞர் அப்படிங்கிறார். ஆனால் மிகச்சிறந்த கவிஞரும் கூட அவர். அவரும் நிறைய இந்த படத்தில் பாடல்களும் எழுதியிருக்காரு. ஆனாலும் அவருடைய படைப்புகளை இருக்கணும்னு ஆசைப்படுவார். இந்த விழாவை பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப எளிமையாக இருந்தாலும் வலிமையான மனிதர்கள் கூடிய ஒரு விழாவாக இருக்கிறது. போராடியே பழக்கப்பட்ட தளபதி அண்ணனுடைய பேரழகி படம் நிச்சயமாக அவருடைய போராட்டத்துக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும்னு நம்புகிறேன். தளபதி சார் வந்து எனக்கு பல வருடங்களாக நல்லா தெரியும். நல்ல மனிதர், மரியாதைக்குரியவர். அவருடைய இந்த படம் பேரழகி படம் மாபெரும் வெற்றி அடைந்து அவருக்கு ஒரு பெரிய பெயர் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் தஞ்சையில் வந்து எங்கள் படத்தை எடுத்த தளபதி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கடுமையான உழைப்புக்கு இடையிலே அந்த படத்தை எடுத்துள்ளார். இந்த படம் வெற்றியடைய இறைவனை வேண்டி எங்கள் நண்பர்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். தளபதி அவர்கள் வந்து 36 வருடமாக எனக்கு நண்பர். திரைப்படக் கல்லூரியில் ஒன்றா படித்தோம். அன்னைக்கு இருந்த அதே இளமை இன்றைக்கும் இருக்குது. பேரில் தான் தளபதியை ஒழிய என்றைக்கு ஒரு போர் வீரன், ஒரு சோல்ஜர். இந்த பேரழகி உலக பேரழகியாக உலா வர என்னுடைய வாழ்த்துக்கள். தளபதி அவர்கள் வந்து எங்கள் நிறுவனத்துக்கு 2 படம் இயக்கியிருக்காரு. ஒரு படம் வந்து கிழக்கு வெளுத்தாச்சு, இன்னொரு படம் வந்து நம்மண்ணாச்சு. சரத்குமார் வந்து முதல் முறையாக 3 வேடங்களில் நடித்த படம் அது. அதுக்கப்புறம் அதனுடைய கெட்டப்பை, அவருடைய அந்த ஓல்டு கெட்டப்பை பார்த்துட்டு தான் இதே தேட்டரில் தான் சௌத்ரி சாரும் கே. ரவிக்குமார் சாரும் பார்த்துட்டு தான் நாட்டாமை படத்துக்கு அந்த ஓல்டு கெட்டப்பை அவர் பண்ணுவார்ன்ற நம்பிக்கை வந்து நம்மண்ணாச்சி படம் பார்த்து தான் அவங்களுக்கு வந்தது. ஸோ இந்த தேட்டரை பார்க்கும்போது அந்த ரஷ்யை வந்து சௌத்ரி சாருக்கும் கே. ரவிக்குமாருக்கும் நாங்கள் காமிச்சோம், நானும் தளபதியும். அந்த நினைவில் வருது. கண்டிப்பாக ஒரு சிறந்த இயக்குனர் அவர். ஒரு தயாரிப்பாளர் நலன் கருதி அந்த பட்ஜெட்டோடு முடிக்கக்கூடியவர். கண்டிப்பாக இது அவருடைய சொந்த படம். அதே மாதிரி நல்லபடி திட்டமிட்டு பண்ணியிருப்பார். இந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சு அவருக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு இயக்குனர் ஸ்தானம் கிடைக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சகோதரர் தளபதி அவர்கள் இந்த முயற்சி பெரிய முயற்சி, பெரிய அளவில் வெற்றி பெறணும் என்று வாழ்த்தி, இது பெரிய பெரிய படங்கள் இயக்க வேண்டும் தளபதி. அப்புறமா இப்போ ரித்தீஷ் வந்திருக்கார், சொல்லவே தேவையில்லை. அவர் ஆட்டோமேட்டிக்காக தளபதியை நிச்சயமாக ஒரு படத்தில் டைரக்டர் ஆக்குவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர்லாம் வந்து சாதாரணமான ஆளுங்களெல்லாம் பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணி பெருசாக கொண்டாந்துருக்காரு. அதனால் நைஸ் மேன் ஃபார் அ நைஸ் ஷோ. என்னை அழைத்ததற்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வாழ்க. தளபதி என்ன நான் வாராகி என்ன மூலியமாக எனக்கு பழக்கம். பழகின ஒரு 2-3 நாள்லே ரொம்ப நல்ல மனிதர். அவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ணன் ராதாரவி என்ன சொன்ன மாதிரி கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவி அண்ணனுக்கு நான் செஞ்சு கொடுப்பேன். இந்த பேரழகி படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மைனா கும்கிக்கு அப்புறம் இந்த திரைப்படம் ஆரம்பித்த போது என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி அது நான் எனக்கு விருப்பமே கிடையாது, நடிக்கணுன்ற ஆசையெல்லாம் துளி கூட கிடையாது, இனியும் நடிக்கவும் மாட்டேன். எனக்கு பிஹைண்ட் தி ஸ்க்ரீன் இருக்கிறது தான் அவ்வளோ ஆசை, அவ்வளோ லவ் பண்ணி அவர் ஒர்க் பண்ணுவேன் நான். பேஷன் அது என்னன்னா அவர் சொல்லிட்டாரு. அதுவும் அதிலிருந்து அந்த கேரக்டரைசேஷன், ஒரு டாக்டரு இந்த ராங் ப்ரிஸ்கிரிப்ஷன்
ராங் டயக்னைஸ் பண்ணால் இன்றைக்கி சமூகத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் ஹாஸ்பிட்டல்ஸில் நடந்துகிட்டு இருக்குது. கத்துக்குட்டியான எத்தனையோ மருத்துவர்கள் உள்ளார பூந்துக்கிட்டு சும்மா குறைந்த சம்பளத்தில் இந்த வியாதிக்கு அந்த மருந்து கொடுக்குறது, அந்த வியாதிக்கு இந்த மாற்று மருந்துகளை கொடுக்குறது, இந்த மாதிரி இஷ்யூஸை வந்து கிரியேட் பண்ணுற ஒரு 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 ஸ்கிரிப்டுக்குள்ள அது ஒரு மெயின் பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஒரு ராங் டயக்னைஸ்னால ஒரு ஸ்கிரிப்ட் எப்படி டீவியேட் ஆகுதுன்னு. ஸோ அந்த ஒரே ரீசனுக்காக அது சின்ன ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக ட்விஸ்ட்டாக இருந்துச்சு அந்த கேரக்டருக்குள்ளே. அதை நான் பண்ணுறேன்னு சொன்னேன். நான் அது கூட என்னென்னா ஒரு பரிமாற்றம் தான். அன்னைக்கு நான் அப்படி இருந்தப்போ எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த கேமராவை காட்டினார். இன்றைக்கி இவ்வளோ பெரிய 2 ஹிட்டு கொடுத்துருக்கேன், கூப்பிட்றாரு. நான் இல்லைன்னு சொல்லி நான் வந்து எதுவும் நான் எக்ஸாகரேட் பண்ணிக்க விரும்பலை. ஓகே, நான் என்ன ஏதுன்னு கூட கேட்கல, நான் போய் பண்ணி கொடுத்தேன், அவ்வளோதான். மற்றபடி இந்த ஒரு நடிப்பு இதெல்லாம் கிடையாது. இது வந்து ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட், அவ்வளோதான். அவங்களுக்காக நான் வந்தேன், இதை பண்ணேன் நான். மற்றும் இன்னும் இந்த திரைப்படத்தில் இந்த இன்னைக்கு விழா நாயகன் சாணக்கியா இசையமைப்பாளர் அவர்கள் இந்த தேவதை சாங் வந்து கச்சேரி பாடல்களாக அமையும். ஏன்னா நான் அதில் சாங்ஸ்னால் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுவேன் நான். அந்த தேவதை சாங் கண்டிப்பாக ஒரு கச்சேரி பாடலாக போய் சேரும். மற்றும் இதில் பணிபுரிந்த எல்லா டெக்னீஷியன்ஸ், கேமராமேன்லேருந்து எல்லா ஆர்ட் டைரக்டர்லேருந்து எல்லாருக்குமே, நடிகைகள் எல்லாருமே இந்த படத்து மூலிமா ஃப்ளரிஷ் ஆகணும் நான் இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நம்ம கோலிவுட் அன்கட்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது திருநாள் படத்தோட ஆடியோ லான்ச் தாங்க. திருநாள் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ராம்நாத். அண்ட் இந்த படத்தில் லீட் ரோலில் ஜீவா நடிச்சிருக்காரு. அவர் ரொம்ப நாள் கேப்க்கு அப்புறம் ரீசெண்டாக போக்ரி ராஜா படம் நடிச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து இந்த படத்திலும் இவர் தான் லீட் ரோலில் நடிச்சிருக்காரு. ஜீவாக்கு ஜோடியா நயன்தாரா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக வந்து இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து வில்லேஜ் பேஸ்டான ஸ்டோரி, ஒரு ஆக்ஷன் நிறைஞ்ச மூவி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். திருநாள் ஒரு நல்ல கமர்ஷியல் படம் எடுத்திருக்கோம். ஜீவாக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவியாக இருக்கும். ஆஃப்டர் தென் அவுட் இது ஒரு நல்ல கமர்ஷியல் மூவியாக இருக்கும். நயன்தாரா அவங்களோட போர்ஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் ஹவ் கம் வெரி வெல். சாங் வில் பி டெஃபினெட்லி அ பிக் ஹிட். அந்த அளவுக்கு தே ஒர்க் வெரி ஹார்ட் ஃபார் திஸ் மூவி. புதுயுகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். அதான் உங்கள் ஸ்ரீகாந்த் தேவா பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்து திருநாள் ஆடியோ வந்து லான்ச் ஆகிருக்கு. ரொம்ப நாளாக நானும் வந்து எதிர்பார்த்துருக்கிற ஆல்பம் தான் வந்து திருநாள். ஏன்னா வந்து ஸ்ரீகாந்த் தேவானா ஒரு குத்து சாங்கு ரொம்ப ஃபேமஸ்ன்ட்டு என்கிட்டே வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலாக மெலடி சாங்லாம் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களான்ட்டு ரொம்ப ஃபேன்ஸு ரொம்ப பேர் கேட்பாங்க. பட் எனக்கும் ஆசை மெலடி சாங்லாம் பண்ணுன்ட்டு. பட் திருநாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பாட்டு ஒரு அழகான மெலடி இருக்குது. இன்றைக்கே ஆடியோ ரிலீஸ் ரொம்ப பேர் விஷ் பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ 4 பாடல் மெலடி சாங்கும் ஒரு 2 குத்து சாங்கும் ஒரு அழகான ஆர்ஆரும் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக முக்கியமாக இந்த படத்தில் ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணணும்னு நினச்சேன் அந்த கிரேட் லெஜண்ட் எஸ் ஜானகி அம்மா வந்து பாட வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது. அது இன்னொரு சிங்கர் வந்து டி இமானும் ஒரு பாடல் பாடியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றடியாக வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் பாலகுமார் ரவி டான்ஸ் மாஸ்டர் பேசுகிறேங்க. நான் ஆட்டோகிராஃப் படம், மைனா இதுக்கெல்லாம் டான்ஸ் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். இப்போ ராம்நாத் சார் எனக்கு இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி. ஜீவா சாருக்கு நான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். இது நான் ஒரு 2 சாங் பண்ணியிருக்கேன். சாங் நல்லா வந்திருக்கு. திருநாள் ரொம்ப சூப்பர்பான டைட்டில். நான் ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் கதை கேட்கும்போது கதை சொல்லும்போது ரொம்ப தீர்க்கமாக கதை சொன்னார் அருமா சார். அப்போ வந்து டைட்டில் வந்து ஃபைனலாக இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 2 months கழிச்சு டைட்டில் சொன்னார். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப திருப்தியாக இருந்தது. இந்த படம் பண்ணும்போது ரோட்ட ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஷூட்டிங் முடித்து ஃபைனலாக படம் பார்த்தப்போ அதோட திருப்தியாக இருந்தது. நீங்கள் பார்க்கும்போது இன்னும் திருப்தியாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஜீவா சார் கூட இதுதான் ஃபஸ்ட் படம். ஷூட்டிங் ஆரம்பிக்கும் ஃபஸ்ட் ஷாட் வந்து ஒரு கோர்ட்லேருந்து கீழே இறங்கி வரமா ஒரு ஷாட்டு. அந்த ஷாட்டில் ஒரு ஃபஸ்ட்டு அந்த ஷாட் வச்சு பண்ணோம். அந்த ஷாட்டில் பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து ஒரு நல்ல ஃபார்முக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நமக்கு தோணும். அந்த மாதிரி தோணுச்சு. ஒரு ஃபுல்லாக லோக்கல் இந்த யூத் மாதிரி ஃபுல்லாக மாறி ஒரு நல்ல ஃபார்மில் வந்தார். அந்த ஃபார்ம் ரொம்ப பாசிட்டிவாக பட்டது. அது வந்து ஃபைனல் இது வரைக்கும் எனக்கு இன்னும் அந்த பாசிட்டிவ் வைப் இருக்குது. அது கண்டிப்பாக உங்களுக்கும் வரும் நான் நம்புகிறேன். இந்த படத்துக்கு செட்டு பட்டவங்க எல்லாமே இந்த ஸ்டுடியோட இந்த படத்துக்கோட ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லாமே லைவாக இருக்கும். எதுவுமே செட்டு மாதிரி தெரியாது. ஆக்சுவலி இந்த என்னோடய ஒர்க்கு மட்டும் இல்லை, என்னோடய டீமோட ஒர்க்கு தான். ஆக்சுவலி இந்த டீம் ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு டீம், டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டீம். இந்த ஸ்கிரிப்டை ரொம்ப நாளுக்கு முன்னாடியே கேட்டேன். அண்ட் செந்தில் நான் வந்து நாட் அ ப்ரொடியூசர் ஃபார் மீ, அவர் ஒரு ஃபேமிலி எனக்கு.
ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ஷாட்லேருந்தே அவர் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தார். ஏன்னா நாங்கள் க்ளோஸாகவே லாஸ்ட் சூப்பர் குட் ஃபிலிம்ஸோட எல்லா வெற்றி படத்துக்கும் பின்னாடி அவர் இருக்கார். ஸோ அதுக்கு வந்து இந்த எனக்கு இந்த ப்ரோக்ராம் மூலமாக எனக்கு இந்த நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஸ்கிரிப்ட் வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு ரூரல் பேக்ட்ராப் அண்ட் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸில் இருக்கிற ஒரு கதை. அண்ட் இந்த படத்தோட கெட்டப், அந்த ஸ்லாங், அப்புறம் அது இல்லாமல் இந்த படத்தில் ஒரு படம் ஃபுல்லாகவே ஒரு வேஷ்டி கட்டிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ எனக்கு இது புதுசாக இருந்தது. அண்ட் ரொம்ப நாளாக ஜீவா லோக்கலாக படம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இது எனக்கு ரொம்ப ஆப்டாக இருந்தது. இது கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கணும் இந்த படம். ஆனால் இப்போது வர்றது வந்து இன்னும் கரெக்டான ஒரு டைமாக எனக்கு தோணுது. திருநாள் படம் பற்றி சொல்லணுன்னா சார் நிறைய சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக பவுண்டட் ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு நான் ஒரு 5 years ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கேன், ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு நாள் ஒரு நாகராஜன்ற ஒரு மேனேஜர் மூலமாக செந்தில் சாரை நான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் சொல்கிறேன். அவர் ஸ்கிரிப்ட் மட்டும் இல்லை, இங்கே யார் இல்லை சார், இந்த இடத்துல சைலண்ட்டாக இருக்கும் சார், இந்த இடத்துல இந்த தவக்கல சவுண்டு மட்டும்தான் சார் கேட்கும், இந்த இடத்துல வந்து ஒரு லைட்டு ஃபீஸ் ஆகிருக்கும் சார், இந்த மாதிரி சொல்கிறேன். பைத்தியமாக ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்கேன் அவர்கிட்ட. ஒரு 2.25 மணி நேரம் கம்ப்ளீட்லி அப்படியே அமைதியாக என்னை பார்த்துட்டே இருக்கார். கம்ப்ளீட்லி அப்சர்வ் பண்ணிவிட்டு, ஓகே ராம்நாத், நான் நாளைக்கு கூப்பிட்றேன் அப்படின்னாரு. திருப்பி மறுநாள் காலையில் 10 o'clock கால் பண்ணி ஜீவா சாருக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணிவிடு அப்படின்னு சொன்னார். சாரை வந்து மீட் பண்ணி அன்றைக்கி ஈவினிங் ஜீவா சாருக்கு ஸ்கிரிப்ட் சொல்கிறேன். இதே மாதிரி ஒரு 2.25 மணி நேரம். ஏன்னா நான் போன உடனே ஃபஸ்ட்டு அவர்கிட்ட சொன்னது, சார் எனக்கு ஒரு 2.5 மணி நேரம் வேணும் அப்படின்னு சொன்னால், இல்லை நோ ப்ராப்ளம், நீங்கள் ரிலாக்ஸ்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். ஏன்னா நான் கம்ப்ளீட்டட் பண்ண ஸ்கிரிப்டை பாதியாவோ லைனாவோ சொன்னால் எனக்கு ஒரு கில்ட்டி கான்சியஸ் இருக்கும், சரியாக நான் சொல்லலையோங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் சார் அப்படின்னு சொன்னால், இல்லை நல்லா டைம் இருக்குது, நீங்கள் ரிலாக்ஸாக சொல்லுங்கன்னு சொன்னார். அப்போது ஒரு திருப்பி இதே மாதிரி நான் ஃபுல் ஸ்கிரிப்ட்டு சொல்லி ஃபஸ்ட் ஆஃப் முடித்த உடனே இமீடியட்டாக அப்படியே சொல்லுங்கள், சைன் ஆஃப் சொல்லுங்கள் அப்படின்னாரு. சொன்ன உடனே சொல்லி முடிக்கிறேன். இமீடியட்டாக ஒரு விஷயம் கூட அதில் கேட்கல ஜீவா சார், அப்படியே ஓகே சார் அப்படின்னாரு. ஸோ அந்த பொறுமையாக நிதானமாக என்னை கவனித்து அன்றைக்கி ஏற்றுக்கிட்ட அந்த நாள் என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நாள். ஏன்னா நிறைய பேர் நான் அப்ரோச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபீல் எனக்கு தெரியும், கிரியேட்டர்ஸுக்கு தெரியும். நான் செந்தில் சாரை மீட் பண்ணனாலும் ஜியோ சாரை மீட் பண்ணனாலும் என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நாள். நயன்தாரா ஹீரோயின், அந்த கேரக்டர் வித்யான்ற ஒரு ஸ்கூல் டீச்சர் கேரக்டர், ஒரு ப்ரீகேஜி டீச்சர் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஐயா படத்துக்கு அப்புறம் ஒரு ஹோம்லியான ஒரு நயனை பார்க்கலாம். அதில் நயன்தாராவை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். நம்ம காலிவுட் அன்கட்ல அடுத்ததா சூப்பரான ஒரு ஈவெண்ட் தாங்க பார்க்க போறோம். என்ன ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா, செலிபிரிட்டி பேட்மிண்டன் லீக் கார்ப்பரேட் ஆஃபீஸ் வந்து சென்னையில் இனாக்ரேட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி சீசன் 1 பார்த்தீங்கன்னா வந்து துபாயில் நடத்தியிருந்தாங்க. அதை தொடர்ந்து சீசன் 2ஓட இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் தான் சென்னையில் ரீசெண்டாக நடந்தது. இந்த இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனுக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் வந்திருந்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி, எஸ்ஜே சூர்யா, கார்த்திக் சுப்பராஜ், கருணாகரன் போன்ற பலர் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 4 ஸ்டேட்டில் இருக்கிற செலிபிரிட்டிஸை வந்து 4 டீமாக பிரிக்க போகிறதா மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனில் நமக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். செலிபிரிட்டி பேட்மிண்டனோட சீசன் 2 கார்ப்பரேட் ஆஃபீஸோடைய இனாக்ரேஷன் நடந்திருக்கு. சிபிஎலோடைய சீசன் 1 வந்து துபாயில் வந்து ரொம்ப வெற்றிகரமாக வந்து January 29 வந்து நடந்து முடிஞ்சது. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து 4 ஸ்டேட்ஸில் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து தமிழ்நாடு ஸ்டார்ஸ் மட்டும் இல்லாமல் டாலிவுட், பாலிவுட், சாண்டல்வுட் அண்ட் காலிவுட் 4 ஸ்டேட்ஸ் இப்போ மோத போகிறாங்க. ஜூன் மாதம் இதுக்கான அறிவிப்பும் டீம் அறிவிப்பும் நாங்கள் வெளியிட போகிறோம். ஸோ ரொம்ப நன்றி. பார்ட் 1 வந்து பயங்கரமான ஹிட் கொடுத்த படமாக தான் அமைஞ்சது. ஜீவா அண்ட் கார்த்திகா லீட் ரோலில் பண்ணியிருந்தாங்க. அண்ட்
கேவி ஆனந்த் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதை தொடர்ந்து பார்ட் 2 வந்து அரசியல் சார்ந்த ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷரத். இவர் இதுக்கு முன்னாடி விஷ்ணுவர்தன் போன்ற சூப்பரான டேரக்டர்ஸ்க்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த படத்தில் லீட் ரோலில் பாபி சிம்ஹா நடிச்சிருக்காரு. இவருக்கு ஜோடியாக நிக்கி கல்ராணி நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போது தமிழகத்தில் வந்து எலெக்ஷனுக்கான கேம்பெயின்லாம் பயங்கரமாக நடத்திட்டு இருக்காங்க. அது எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படம் வேறு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான படமாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. ஸோ கோ 2 படம் வந்து ஷூட் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு May 6th ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக ரீசெண்டாக 92.7 பிக் எஃப்எம் வந்து கோ லைவ் மியூசிக் கான்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் கான்சர்ட் ஃபங்க்ஷன் நடத்திருந்தாங்க. அந்த கான்சர்ட்டை தான் இப்போ நம்ம ஷோவில் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல பிக் எஃப்எம்லேருந்து நாங்கள் ஒரு 173 ஈவெண்ட் பண்ணியிருக்கோம். எல்லா இடத்துலையும் நான் வந்து நின்றுருப்பேன், யாருமே வந்து பார்க்க மாட்டீங்க. ஏதோ மழையில் 2 பேருக்கு சாப்பாடு பாட்டில் கொடுத்துருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ லைவுக்கு. இங்கே வந்திருக்கிறதுக்கு ஒரே ரீசன் வந்து நான் வேலை செய்கிற எஃப்எம் ஸ்டேஷன் அப்படின்னு தாண்டி பாபி சிம்மா நடித்து ரிலீஸ் ஆக போகிற படம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக அவர் ஆகிட்டார். ஹைடா. அதுக்கப்புறம் உங்களை மாதிரி நானும் நிக்கி கல்ராணியோட ஃபேன். ஹை, லாஸ்ட் டைம் வி மெட் இன் டெல்லி. மை ஒய்ஃப் இஸ் ஹியர் ஒன்லி, டோன்ட் டாக் நோ. அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. அண்ட் இது என்ன ஈவெண்ட் அப்படின்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். கோ 2 படத்தோட ப்ரொமோஷனல் ஈவெண்ட். நடக்க போகிற எலெக்ஷன் 16ஆம் தேதி அப்படின்னா அதுக்கு முன்னாடி இதை பார்த்தா கொஞ்சமாவது ஐடியா இருக்கும் நம்மளுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படம் பார்க்குறீங்களோ இல்லையோ, நீங்கள் எந்த கட்சியை சேர்ந்தவங்களா இருப்பீங்களோ இல்லையோ தெரியல எனக்கு, ஆனால் கண்டிப்பாக எல்லாரும் ஓட்டு போட்டுருங்க, படமும் பார்த்துருங்க. அண்ட் ஐ விஷ் என்டையர் கோ 2 டீம் ஆல் த பெஸ்ட். கோ 2 வந்து ஜிகர்தண்டாக்கு அப்புறம் ஐம் வெரி எக்ஸைட்டட் எப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகும்ன்ற. நான் ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி பொலிட்டிக்கல் சட்டையர், நிறைய இஷ்யூஸ் இருக்குது நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம சொசைட்டியில் நடக்கிற டே டு டே இஷ்யூஸ் நிறைய இருக்குது. லைட்டாக சொல்லியிருக்கோம், மெசேஜ் சொல்ல இல்லை அட்வைஸ் பண்ணல, பட் இப்படி இருக்குன்ற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக ஒரு மக்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்கான ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, போட்டு கண்டிப்பாக. ஒரு எக்ஸாம்பிள் வந்து 0.5% நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஸ்வச் பாரத் அப்படின்றதுல டேக்ஸ் பே பண்ணிட்டு இருக்கோம். எதுக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம போடுற குப்பைனால அதை பே பண்ணிட்டு இருக்கோம். நம்மளே அந்த டஸ்ட்டை அந்த குப்பையை போட்டு நம்ம அதுக்கு ஒரு கிளீனிங்க்கு ஒரு 5.5% ஒரு டேக்ஸ் பே பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, சொசைட்டியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபோட்டோவோட கதை பார்க்கணுமா, ஸ்டோரி பார்க்கணும்னா May 6 போய் எல்லாரும் தியேட்டர்ல கண்டிப்பா பார்க்கணும். ஸோ ஸ்டோரி பத்தி நான் சொல்ல மாட்டேன், பட் இட்ஸ் an absolute amazing script ன்னு சொல்லலாம். And it's a political thriller. And it's a right time for people, for us to kind of spread awareness. நம்ம சைடுல இருந்து எவ்வளவு முடியும் அவ்வளவு சொல்லலாம். ஸ்டோரியில வந்து நிறைய சோஷியல் காசஸ், சோஷியல் இஷ்யூஸ் பத்தி பேசியிருக்கிறோம். பட் யாருக்கும் போர் அடிக்காது பார்க்குறப்போ. இன்னைக்கு நம்ம காலிவுட் அன்கட்ல நிறைய கலர்ஃபுல்லான சினிமா அப்டேட்ஸ்லாம் பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த வாரம் இதே போல நிறைய சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன்ஸோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன். Until then, this is Kanimozhi signing off in Kollywood Uncut.